வெல்கம் டு ராவன் அகாடமி. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்ஆர்பி ஆர்பிஎஃப் எஸ்ஐ போஸ்ட்டில் கேட்ட டாப் 25 ஹார்டஸ்ட் நம்பர் சிஸ்டம் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து ஒவ்வொரு ஆர்பிஎஃப்பில் கேட்ட ஒவ்வொரு டாபிக் வைஸ் மேக்ஸில் வந்து எல்லாத்தையும் டாபிக் வைஸ் பார்க்க போகிறோம். அவரேஜ் அப்படி எல்லாமே வரும் இனிமேல் அப்கமிங் வீடியோஸ். ஓகே, இது ஏன்னா என்டிபிசி டயர் 1க்கு இதை பேஸ் பண்ணி இந்த இதில் வந்து ஹார்டஸ்ட் கொஸ்டின்ஸ் ஏன் பார்க்கணும், இதை பேஸ் பண்ணி என்டிசி டயர் 1ல் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்குறோம். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஏஎல்பி டெக்னீஷியன் ஜேயும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஆர்பிஎஃப் சீரீஸை முடிச்சதுக்கப்புறம் அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து எப்படி நம்ம டஃபஸ்ட் கொஸ்டின்ஸ்னு எடுத்துருக்கோம்னா, இந்த கொஸ்டின் கீழே பாருங்கள். இந்த கொஸ்டின் அப்ராக்சிமேட்டாக 22% கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு 71% வந்து தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பெர்சன்டேஜை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். இந்த நம்பர் ஒரு 15 டிஜிட் நம்பர் கொடுத்து இந்த நம்பர் வந்து எந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கீழே ஆப்ஷன்லாம் 9, 4, 11 3 நம்பர் இருக்குது. போத் ஏ அண்ட் டி. ஸோ 9ஆலையும் 11ஆலையும் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்று நம்ம செக் பண்ணுவோம். இதுக்கு நமக்கு வந்து டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக பேர் போட்டுடலாம். எல்லா நம்பருக்கும் டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சால். ஸோ 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் வந்து 9ஓட இப்போ வந்து அது ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரோட எல்லா டிஜிட்டையும் சம் பண்ணி வர்ற ஆன்சர் வந்து 9ஆல் டிவைட் ஆகுச்சுன்னா அது வந்து அந்த ஃபுல் நம்பரும் 9ஆல் டிவிசிபிள் ஆகும். இதுதான் 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல். ஸோ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம், செக் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு ஹிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு நம்பர் வந்து 9ஆல் டிவைட் ஆகுச்சுன்னா நம்ம வந்து 819 சொல்லிட்டு அடிச்சிடலாம். ஸோ அந்த 9 இருக்கிற சம் வர மாதிரிலாம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம். 9 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 7, 2, 9 வரும். ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து 5, 4, 9 வரும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கடுத்து இந்த 5, இந்த 4, 9 வரும். அதையும் ரெண்டையும் கேன்சல் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த 7, 2 இது பண்ணுறது கேன்சல் ஆகிரும். 9. ஸோ இந்த 8 ப்ளஸ் இந்த 1 9. ஸோ நமக்கு வந்து எல்லா நம்பரும் கேன்சல் ஆகிட்டு ரிமைண்டர்னு ஒன்றுமே இல்லை. ஸோ அப்புறம் இந்த நம்பர் வந்து கம்ப்ளீட்டாக 9ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகே, ஸோ நம்ம இது வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இது வந்து நமக்கு வந்து டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னா, இந்த ஒரு 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன, இந்த நம்பரில் உள்ள எல்லா டிஜிட்டையும் தனித்தனியாக சம் பண்ணி அதோட டோட்டல் வேல்யூ வரும்ல ஆன்சர், அதை வந்து 9ஆல் டிவைட் பண்ணால் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிருந்துச்சுன்னா அதான் ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம அந்த மாதிரி பார்த்தோம்னா நமக்கு டைம் ரொம்ப நேரம் ஆகும். அதனால தான் நம்ம இப்படி சால்வ் பண்ணுறது. அந்த மாதிரி பார்த்தோம்னா 8, 1, 9, 9, 5, 14, 14, 7, 21, 9, 30, 32, 40, 45, 49, 58, 60, 61, 68 ப்ளஸ் 4 72. ஸோ 72 வந்து 9ஆல் டிவைட் ஆகும். அப்படி தானே, 9ஓட டிவைட் ஆகும். எண்ணும்போது 72. ஸோ அப்படின்னா இது வந்து 9ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். ஸோ நமக்கு வந்து அந்த மாதிரி 9 கேன்சல் பண்ணி இது பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி போனேன். ஓகே, ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா போத் ஏ அண்ட் டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அப்புறம் நம்ம வந்து இப்போ 4 செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா கண்டிப்பாக 9 ஏவாக இருக்கணும், இல்லாட்டா ஆப்ஷன் போத் ஏ அண்ட் டியாக இருக்கணும். நம்ம டியை மட்டும் செக் பண்ணால் நமக்கு வந்து ஏவா இல்லாட்டா பியா ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ 11 பாருங்கள். 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? ஒன்றுமே இல்லை. ஆட் டிஜிட் நம்பர் இருக்குல்ல, ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதோட ஆட் டிஜிட் நம்பர். அப்புறம் இது 1ஆவது நம்பர், இது 3ஆவது நம்பர் அப்படின்னு போகணும்னா இது 5 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ இந்த ஆட் டிஜிட் நம்பரெல்லாம் ப்ளஸ் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். ஓகே, அதே மாதிரி ஈவன் டிஜிட் நம்பர் இருக்குல்ல, ஈவன் டிஜிட் நம்பரை வந்து தனியாக நம்ம எடுத்து காட்டும். இன்னொரு கலர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஈவன் டிஜிட் நம்பர் பாருங்கள். அதே மாதிரி ஈவன் டிஜிட் நம்பரையும் ப்ளஸ் பண்ணி ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் வர நம்பர் வந்து நமக்கு வந்து ஒன்று 11ஓட மல்டிப்புளாக இருக்கணும், இல்லை எய்தர் 0வாக இருக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது வந்துச்சுன்னா அதான் ஆன்சர். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆட் டிஜிட் நம்பரை ப்ளஸ் பண்ணுங்கள். 1 + 5 6, 6 + 9 15, 15 + 8 23, 23 + 4 27, 27 + 2 29, 29 + 7 36 வருதா? ஸோ ஆட் டிஜிட் நம்பர். இதோட 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? சம் ஆஃப் ஆட் டிஜிட் மைனஸ் சம் ஆஃப் ஈவன் டிஜிட். ஓகே, ஈவன் டிஜிட். ஸோ இந்த இதில் வர்ற ரிசல்ட் வந்து இது வந்து
ஆன்சர் வந்து மஸ்ட் பி மல்டிபிள் ஆஃப் 11 ஆர் 0. ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அதான் ஆன்சர். ஓகே, ஸோ இதில் வந்து 36 வருதா. அடுத்த இதில் பாருங்கள், 8 + 7 15, 15 + 2 17, 17 + 5 22, 22 + 9 31, 31 + 1 32, 32 + 4 36. ஸோ -36 = 0 வருதா. ஸோ அப்படின்னா இது வந்து 11ஆலையும் டிவைட் ஆகும். ஓகே, அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன, பி தான் ஆன்சர். ஓகே, அப்படின்னா பி தான் ஆன்சர்னா செக் பண்ணிடலாமா. ஸோ ஆன்சர் பி தான் ஆன்சர், இதுக்கான ஆன்சர். இதே மாதிரி 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன, இதே மாதிரி 8க்கு டிவிசிபிலிட்டி ரூல் இருக்குது. அதே மாதிரி 4 இதில் ஆப்ஷனில் கொடுத்துருக்கல, 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னென்னா, லாஸ்ட் 2 நம்பர், ஒரு நம்பர் இருக்குன்னா அதோட லாஸ்ட் 2 நம்பர் வந்து டிவைட் பண்ண சொல்ல 4ஆல் டிவைட் பண்ண சொல்ல கம்ப்ளீட்டாக டிவைட் ஆச்சுன்னா அது வந்து 4ஆல் டிவைட் ஆகும் அந்த ஹோல் நம்பரும். ஓகே, ஸோ இந்த 74ங்கிறது 4ஆல் டிவைட் ஆகுமா, 72 டிவைட் ஆகும், 74ங்கிறது டிவைட் ஆகாது. ஓகே, ஸோ ஒரு நாங்கள் என்னாங்க 32, ஸோ ரிமைண்டர் 2 வருது. ஸோ கண்டிப்பாக இது 4ஆல் டிவைட் ஆகாது. அப்படின்னா இந்த 2 டிஜிட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதே மாதிரி 8க்கு வந்தால் லாஸ்ட் 3 டிஜிட் பார்ப்போம். 3 டிஜிட்டை 8ஆல் டிவைட் பண்ணுவோம். ஓகே, 8ஆல் டிவைட் பண்ணோன்னா 2 16, 1 8, ஸோ ரிமைண்டர் 6 வருது. ரிமைண்டர் நமக்கு வரக்கூடாது. அப்படின்னா இந்த நம்பர் வந்து 8ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இதெல்லாம் நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா, இந்த டிவிசிபிலிட்டி ரூலில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த சம்மிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, உங்கள் யாருக்கும் டிவிசிபிலிட்டி ரூல் தெரியலன்னா நீங்கள் டிவிசிபிலிட்டி ரூலில் வந்து ஒரு திருப்பு தரவாக பார்த்துருங்க. ஓகே, அதுக்காக தான் இந்த சம் எடுத்தது. ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம், ஸோ இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. ஏன்னா ஆர்ஆர்பி கண்டக்ட் பண்ணுற நிறைய எக்ஸாமில் இதை வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் வந்து நிறைய பேர் அகைன் அண்ட் அகைன் தப்பாக தான் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த சம்மை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுவாங்க, நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போக மாட்டீங்க. அப்போது நீங்கள் எக்ஸாமில் போய் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க சொல்ல உங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்கும். எதில் என்ன சொல்கிறது, இது போடவா அது போடவான்னு சொல்லிட்டு அந்த மெத்தடே உங்களுக்கு குழம்பிடும். அதனால் இந்த சம்மை வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு போனாலும் எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த சம்மை வந்து பார்த்துட்டு போங்க. ஓகே, ஸோ அந்த சம்மை பாருங்கள் எப்படி சால்வ் பண்ணணும்னா, இது வந்து என்ன டைப் சம்னா, இது வந்து ரெக்கரிங் நான் ரெக்கரிங் நம்பரை வச்சு பேஸ் பண்ண சம்மு. ஸோ ரெக்கரிங் நம்பர்னால் என்னென்னா, இந்த பார் போட்டிருக்கா 0.123 23க்கு மேலே பார் போட்டிருக்கு. அப்படின்னா இந்த நம்பர் வந்து எப்படி போகும்னா 0.123 23க்கு மேலே பார் இருக்குன்னா 2323 கம்ப்ளீட் கடைசியோட போய்கிட்டு இருக்கும். அதுக்கு எண்டே கிடையாது. ஸோ இப்படி தான் அந்த நம்பர் எழுதுவோம். ஸோ இந்த நம்பரை வந்து இப்போ ஃப்ராக்ஷனில் எழுதுனா நமக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த நம்பரை எப்படி ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுறதுனா ஒன்றுமே இல்லை, இந்த ஹோல் நம்பரை எடுத்துக்கோங்க 123. ஓகே, இந்த பாரோட முடியுது அந்த ஹோல் நம்பருக்கு 123 மைனஸ். ஸோ இந்த இதில் வந்து ரிப்பீட்டட் ஆகாத நம்பர், ஸோ பார் இருக்கிறது வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டே போகும். பார் இல்லாத நம்பர் தான் நான் ரிப்பீட்டட் நம்பர். ஸோ இந்த நான் ரிப்பீட்டட் நம்பர் வந்து எத்தனை, 1 தானே. அப்படின்னா அந்த 1 இங்கே போட்டுக்கோங்க, -1 டிவைடட் பை. இப்போ இதில் வந்து ரிப்பீட்டட் ஆகுதுல்ல, இந்த ரிப்பீட்டட் ஆகிற நம்பர் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். 2 3 2 நம்பர் ரிப்பீட்டட் ஆகுது. ஸோ அதுக்கு என்னென்னா 2 9 போட்டுக்கிடணும். ஓகே, 2 9. ஸோ நான் ரிப்பீட்டட் நம்பர் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். 1 தான் இருக்குது, அது ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு 0 போட்டுக்கிடணும். ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ரிப்பீட்டட் நம்பருக்கு நம்ம வந்து 9 யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நான் ரிப்பீட்டட் நம்பருக்கு நம்ம 0 யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரிப்பீட்டட் நம்பருக்கு நம்ம வந்து 9 யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதை நல்லா மண்டையில் ஏற்றிக்கோங்க. ஓகே, ஸோ அப்படின்னா இதில் இருந்து நம்ம ஃப்ராக்ஷன் வேல்யூ இதுக்குள்ளே ஃப்ராக்ஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இதுக்குள்ளே ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன வரும், 122/990 வரும். ஓகே, அதே மாதிரி ரெண்டாவது இந்த இது பாருங்கள் 0.012 பார்னு இருக்கா, அதே மாதிரி தான் போட போகிறோம். 012 அப்படியே ஃபுல் நம்பர் எழுதிக்கிடுறோம். மைனஸ் இதில் வந்து நான் ரிப்பீட்டட் நம்பர் வந்து என்னது 0 தான் நான் ரிப்பீட்டட் நம்பர். இதில் 0 இருக்கிறதுனால நம்ம 0 போட்டுக்கிடலாம். டிவைடட் பை அதே மாதிரி தான் ரிப்பீட்டட் நம்பர் எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 2 நம்பர் இருக்குது. ஸோ நம்ம ரிப்பீட்டட் நம்பருக்கு என்ன போடுவோம், 9 போடுவோம். ஸோ 2 9 போட்டுக்கலாம். அதே மாதிரி நான் ரிப்பீட்டட் நம்பர் என்ன 0ன்னு ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ நமக்கு 0 இதுக்கு வந்து மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. 0 நமக்கு எத்தனை நம்பர் நான் ரிப்பீட்டட் ஆகாமல் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். அப்படின்னா 0ங்கிறது ஒரே ஒரு நம்பர் நான் ரிப்பீட்டட் ஆகாமல் இருக்குது. அப்படின்னா அதுக்கு வந்து நான் ரிப்பீட்டட் நம்பருக்கு நம்ம என்ன வரும், 0 போடுவோம். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், 12/990 வரும். ஓகே, இப்போ
இன்னொரு நம்பர் வந்து 3. ஸோ 3ங்கும் போது நமக்கு ஆப்ஷன் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்பேஸ் விட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஓகே, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இதில் வந்து எப்படி இருக்குன்னா 3 133/990. ஸோ நமக்கு வந்து இந்த டைப்பில் வந்து நமக்கு வந்து டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்ததுனால நம்ம இந்த ஸ்பேஸ் விட்டு நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் ஹோல் நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம வந்து அதை வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. அப்போ நம்ம ஃப்ராக்ஷனில் உள்ள வேல்யூ மட்டும் ப்ளஸ் பண்ணால் போதும். அப்படின்னா 122/990 ப்ளஸ் 12/990க்கு ஆன்சர் என்ன வரும்? 122 + 12 வந்து என்ன வரும்? 134/990 ஒன்று வரும். ஓகே, ஸோ நமக்கு வந்து 3ங்கிறது ஒரு ஹோல் நம்பர். அப்படின்னா அதை முன்னாடி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்கணும், முன்னாடி போட்டுடலாம். ஸோ அப்படின்னா ஆன்சர் என்ன? 3 134/990 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன் என்ன ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணணும். ஸோ அப்கமிங் பின்னாடி வந்து இதே மாதிரி நிறைய சம் இருக்குது, அதெல்லாம் பார்க்க சொல்ல உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம் வந்து இந்த சம் வந்து நிறைய நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது டிபிசி டயர் 1ல். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த இதிலே ஒரே மாடலை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் ஆர்டிஎஃப் எஸ்ஐ போஸ்ட்டுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எல்லா ஷிஃப்ட்லையும் கேட்டிருக்காங்க. ஓகே, சம் பார்ப்போம். இஃப் எக்ஸ் வேரிஸ் இன்வெர்ஸ்லி அஸ் y³ - 1 அண்ட் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஏன்னா ஆண்டு போட்டு இஸ் ஈக்குவல் டு 4னால எக்ஸை தான் இது வந்து டினோட் பண்ணுது. ஓகே, எக்ஸ் வேரிஸ் இன்வெர்ஸ்லி அஸ் y³ - 1. இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? மேக்ஸ் டேர்மில் எக்ஸ் ப்ரொபோர்ஷனேட் 1/y³ - 1ன்னு போடுவோமா? ஸோ அந்த ப்ரொபோர்ஷனேட்டை நம்ம வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு நம்பரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்படின்னா கேங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணி நமக்கு என்ன வரும்? y³ - 1. ஸோ இதான் அந்த நமக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் டேர்ம்ஸ் வந்து ஒன்று கிடைக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து நமக்கு என்ன தெரியும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு தெரியும், வென் y ஈக்குவல் டு 3. ஓகே, அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூவும் தெரியும், ஒய்யோட வேல்யூவும் தெரியும். அப்படின்னா கேவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா மொதல் இதில் இருந்து? ஸோ அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன? 4. இந்த ஃபார்முலாவில் இதை எக்ஸ் ஈக்குவல் டு 4 ஒய் ஈக்குவல் டு 3ன்னு போடுங்க. இஸ் ஈக்குவல் டு கே இஸ் ஈக்குவல் டு y³ - 1ன்னு போட்டோம். எனக்கு என்ன வரும்? 3³ 27 - 1 26ன்னு வரும். அப்படின்னா கே இஸ் ஈக்குவல் டு 4 × 26 நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்த இதில் பாருங்கள், ஃபைண்ட் எக்ஸ் வென் ஒய் ஈக்குவல் டு 9. ரெண்டாவது இதில் வந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரியாது, ஒய்யோட வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதே ஃபார்முலாவில் திருப்பி போட போகிறோம். நமக்கு கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரியாது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வச்சுக்கலாம். கேவோட வேல்யூ என்ன? 4 × 26ன்னு ஃபஸ்ட்டு இதில் இருந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதே மாதிரி y ஈக்குவல் டு 9ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா y ஈக்குவல் 9 போட்டு 9³ - 1 என்ன? 9³ 729 -1 728 வரும். ஓகே, ஸோ இதை வந்து முடிஞ்ச அளவு டிவைட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, ஸோ 13 டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். 2 13 26, I 13 65. ஸோ இங்கே 7 இருக்கும், R 13 78. ஸோ இங்கே 42 8. அப்புறம் 8ஆல் டிவைட் ஆகும். 8ஆல் டிவைட் பண்ணால் 7 8 56. அப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 1/7 வரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் கரெக்ட். ஓகே, ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்துக்கலாமா? ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம்மை பண்ணணும். ஓகே, இதே மாடலில் இந்த டேர்மை மாற்றாமலே இந்த எக்ஸு ஒய்யோட வேல்யூ மட்டும் மாற்றியே இந்த நிறைய சம்மு வந்து ஆர்பிஎஃப்பில் கேட்டிருக்காங்க. அடுத்த சம்மு இதே மாடலில் தான் பாருங்கள், நம்ம டேரெக்டாகவே போட்டுடணும். ஸோ நமக்கு வந்து எக்ஸ் வேரிஸ் இன்வெர்ஸ்லி as y³ - 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா கேவோட வேல்யூ என்னவாக இருக்கும்? எக்ஸ் இன்ட்டு y³ - 1ன்னு இருக்குமா? ஸோ நம்ம டேரெக்டாகவே இந்த மாதிரி எழுதிக்கிடணும். ஏன்னா நமக்கு வந்து x ஈக்குவல் டு கே ஈக்குவல் டு y³ - 1 வரும். அப்படின்னா கே ஈக்குவல் டுன்னு வரும், x இன்ட்டு y³ - 1 தான் இருக்கும். ஸோ டேரெக்டாகவே இப்படி எழுதிக்கிடலாம். ஓகே, இதோட கேவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது இதில் வந்து என்ன இது பண்ணியிருக்காங்க? கேவோட வேல்யூ நமக்கு என்னவா வரும்? எக்ஸ் இன்ட்டு x ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்காங்க, y ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, x ஈக்குவல் டு 6னா x ஈக்குவல் டு 6, y ஈக்குவல் டு 3னா 3 27 - 26. அதே 26 தான் வருது, 6 × 26ன்னு வரும். அடுத்த இதில் பாருங்கள், x ஈக்குவல் டு ஃபைண்ட் எக்ஸ் வென் y ஈக்குவல் டு 7 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நமக்கு x இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? கேவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சுல, இதுதான் கேவோட வேல்யூ. நம்ம எக்ஸோட ஃபார்முலா, அதோட ஃபார்முலா என்ன? x ஈக்குவல் டு k/y³ - 1 தான் வந்திருக்கும். ஸோ நமக்கு k வந்து 6 × 26, y³ - 1 போட்டு 7 7³ வந்து 343 - 1 342ன்னு வரும். ஓகே,
342. ஸோ இப்போ வந்து 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5 30, 7 42. ஸோ 7 வரும். ஸோ அதே மாதிரி அப்படின்னா 26/57 தான். இதுக்கு மேலே இந்த வந்து சிம்பிள் ஃப்ராக்ஷன் பண்ண முடியாது. அப்படின்னா ஆன்சர் வந்து 26/57. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்த சம்மும் இதே டைப் சம் தான். நீங்களே சால்வ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த நிறைய சம் பார்க்க சொல்ல உங்களுக்கு வந்து மறக்காது. அதனால் இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி இங்கே சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். ஸோ அடுத்த சம் பார்ப்போம். A number when divided by a divisor leaves a remainder of 42. ஒரு நம்பரை ஒரு டிவிசராலாக டிவைடட் பண்ண முச்சில் 42 ரிமைண்டர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நம்பரை வந்து நம்ம டிவைடட் ஆகக்கூடிய நம்பரை எக்ஸ்னு வச்சுக்கூடும். அந்த டிவைட் பண்ணுதில் அந்த நம்பர் தான் டிவிசர் அது வந்து நம்ம வந்து ஒய்ன்னு வச்சுக்கூடும். அப்படி பண்ண சொல்ல நமக்கு வந்து ரிமைண்டர் என்ன 42ங்கிற ரிமைண்டர் வந்து 42ன்னு வருது. ஓகே, ஸோ நம்ம வந்து இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 7ங்கிற நம்பரை 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 ரிமைண்டர் வருமா? ஸோ நம்ம வந்து இது வந்து டிவிடண்ட். ஓகே, டிவைடட் ஆகக்கூடிய நம்பர். ஓகே, டிவிடண்ட். இது வந்து டிவிசர். ஓகே, டிவிசர். ஸோ இப்போ டிவிடண்ட் வந்து நம்ம வந்து நமக்கு ரிமைண்டர் வந்து 2ன்னு தெரியும். ரிமைண்டர் 2. ஸோ நம்ம வந்து டிவிசர் இந்த டிவிடண்ட் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? டிவிடண்ட் ஈக்குவல் டு டிவிசர் ப்ளஸ் ரிமைண்டர் தானே. ஓகே, டிவிசர் வந்து 5, ரிமைண்டர் ப்ளஸ் 2. அப்படின்னா நம்ம அந்த மாதிரி பேட்டர்னில் இதை எழுத போகிறோம். ஓகே, அப்படின்னா நமக்கு இதில் வந்து என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 42ன்னு போட்டுக்கலாமா? ஏன்னா ரிமைண்டர் அது தானே. அப்படின்னா அடுத்த ஸோ இந்த மாதிரி இந்த டேர்மில் நம்ம இந்த இதை எழுதிக்கலாம் டேர்மை. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? when thrice the original number is divided by the same divisor the remainder is 74. ஸோ இந்த நம்பரையே நம்ம த்ரைஸ் பண்ணுறோம். அந்த த்ரைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பரை நம்ம வந்து திருப்பி சேம் டிவைசராலேயே டிவைட் பண்ணுறோம். அதாவது ஒய்யாலேயே டிவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ அந்த நம்பர் த்ரைஸ் பண்ண சொல்ல நமக்கு அந்த வேல்யூ என்னவாக இருக்கும்? 2 பக்கம் 3ஆல் இன்ட்டு பண்ணுவோம். ஓகே, 2 பக்கம் 3ஆல் இன்ட்டு பண்ண சொல்ல 3x இஸ் ஈக்குவல் டு 3y ப்ளஸ் 42 × 3 வந்து என்ன வரும்? 126ன்னு வரும். ஓகே, ஸோ அப்படின்னா நமக்கு வந்து புது நம்பர் வந்து இதான். ஓகே, ஸோ இப்போ நமக்கு கிடச்சக்கூடிய இந்த நம்பரை வந்து திருப்பி நம்ம ஒய்யால் டிவைட் பண்ணுறோம். ஒய்யால் டிவைட் பண்ண சொல்ல நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து 74 வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படின்னா இப்போது இதை வந்து 3y/y ப்ளஸ் 126/yன்னு எடுத்துக்கிடலாமா? ஸோ இது வந்து ஒய்யால் இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிரும். அப்புறம் ரிமைனிங் இந்த பாட்டு தான் பார்க்கணும். ஸோ இந்த பாட்டு வந்து என்னவாக இருக்கும்? ஒய் ப்ளஸ் ரிமைண்டராக இருக்குமா? ஸோ நமக்கு ரிமைண்டர் வந்து 74ன்னு தெரியும். அப்படின்னா அந்த 126ல் 74 மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 52ன்னு வருமா? ஸோ அப்படின்னா 52 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 74ன்னு பிரிக்கலாமா? அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு இது ஒய் தானே டிவிசர். அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 52ன்னு வருமா? அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 52, ரிமைண்டர் வந்து 74. 52ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 74 ரிமைண்டர் வருது. நீங்கள் கேட்கலாம் 74 இன்னொரு திருப்பி டிவைட் பண்ணால் நமக்கு 52 வரும்ல. 52 போயிட்டுனா நமக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 22 ஆன்சராக வருமே. அப்படின்னா நமக்கு 22 போடலாம்ல. ஏன் வந்து நமக்கு 74 எடுத்துருக்காங்க? நமக்கு கொஸ்டினில் 74 தான் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். நம்ம அப்படி எடுக்க சொல்ல நமக்கு வந்து ஒய் ஈக்குவல் டு 52 தான் வந்திருக்கு. ஓகே, அப்புறம் ஒய் ஈக்குவல் டு 52ன்னா நமக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஒய் தானே டிவிசர். ஓகே, ஸோ இந்த சம்மை இப்படி தான் சால்வ் பண்ணணும். இதே மாடலில் இன்னொரு சம்மு இருக்கான்னு தெரியல. ஸோ ஆனால் இந்த சம்மை நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணணும், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த சம் பார்ப்போம். ஸோ ஏற்கனவே பார்த்தது தான், டேரெக்டாகவே நீங்கள் போட்டுடலாம். இந்த சம்மை என்ன பண்ணணும்? இதை 0.123ல் மட்டும் பார் இருக்குது. ஓகே, அதான் ரெக்கரிங் நம்பர். ஸோ இந்த சம்மை எப்படி போடணும்? டேரெக்டாக ஃப்ராக்ஷனில் போடுங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து 123 போட போகிறோம். மைனஸ் நான் ரெக்கரிங் நம்பர்னால் 12 தான். 1 to 12 அப்படின்னா 12 போட்டுக்கிட போகிறோம். இப்போது எத்தனை நம்பருக்கு மேலே வந்து பார் இருக்குது? அதாவது ரெக்கரிங் நம்பர் எத்தனை நம்பர் இருக்குன்னா 3ங்கிற ஒரே ஒரு ரெக்கரிங் நம்பர் தான் இருக்குது. அப்படின்னா ரெக்கரிங் நம்பருக்கு வந்து நம்ம 9, அதாவது ரிப்பீட்டட் நம்பர். ஓகே, ரிப்பீட்டட் நம்பருக்கு நம்ம 9 தான் யூஸ் பண்ணுவோம். நான் ரிப்பீட்டட் நம்பர் என்ன இருக்குது? 2 நம்பர் இருக்குது. 1 2ன்னு 2 நம்பர் இருக்குது. அப்படின்னா நம்ம வந்து நான் ரிப்பீட்டட் நம்பருக்கு 0 யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா 2 0 இதில் போடணும். ஓகே, அதே மாதிரி ப்ளஸ் 0.39 பாருங்கள். அதே மாதிரி தான் 39 மைனஸ் இதில் வந்து நான் ரிப்பீட்டட் நம்பரு இல்லவே இல்லை. அப்புறம் நம்ம இதுக்கு 0னே வச்சுக்கலாம், இல்லை போடாமல் கூட இருக்கலாம். ஓகே, கீழே பாருங்கள். இப்போ வந்து
ரிப்பீட்டட் நம்பர் வந்து 3 9 ரெண்டு நம்பர் இருக்குது. அப்படின்னா ரிப்பீட்டட் நம்பருக்கு நம்ம 9 போடுவோம். அப்படின்னா 2 9 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ என்ன வருங்க 111 900 ப்ளஸ் 39 99 வரும். ஸோ இங்கே 3ஆல் டிவைட் பண்ண நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 3 9 3 21, இங்கே 300ன்னு வரும். அதே மாதிரி இங்கே 3ஆல் இது பண்ணணும்னா நமக்கு 1 3 3 9, இங்கே 33ன்னு வரும். ஓகே, ஸோ அங்கே 333 இருக்குது. ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், இல்லைனா நமக்கு வந்து எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிப்போம். ஸோ எல்சிஎம் பார்க்க சொல்ல இங்கே இன்ட்டு 11ஆல் இன்ட்டு பண்ணலாம், இங்கே இன்ட்டு 11 பண்ணலாம். ஸோ இந்த நம்பருக்கு எல்சிஎம் பார்க்க சொல்ல பாருங்கள், ரெண்டுலேயும் 9 வந்து 3ங்கிறது காமனாக இருக்குது. அப்படின்னா 3 இது மட்டும் இங்கே 100 இருக்கும், இங்கே 3ஆல் டிவைட் பண்ணி 11 இருக்கும். ஸோ அப்படின்னா இந்த சைடு 11ஆல் ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் வந்து 11ஆல் இன்ட்டு பண்ணணும், இங்கிட்ட வந்து 100ஆல் இன்ட்டு பண்ணணும் ரெண்டு பக்கமும். ஓகே, அப்புறம் நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 11 × 37 வந்து 407 வரும். அதே மாதிரி 13 × 100 வந்து 1300 வரும். டிவைடட் பை நமக்கு ஆன்சர் என்ன வரும்? கீழே 300 × 11 வரும். ரெண்டு பக்கமும் ஆன்சர் ஒரே ஆன்சர் தான் வரும், ஏன்னா ரெண்டையும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அப்படின்னா நமக்கு இங்கே என்ன வரும்? 1707 டிவைடட் பை 300 × 11 வரும். ஸோ 3ஆல் டிவைட் பண்ண முடியும்னு பாருங்கள். 5 3 15, 2 6 3 18, 2 9 3 27. ஸோ 569 பை 11 1100 வரும் ஆன்சர். அப்படின்னா ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் பி ஒன் கரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாமா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ இந்த சம் இப்படி தான் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இந்த சம் அடிக்கடி கேட்டிருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. இந்த சம் வந்து ஏற்கனவே பார்த்த சம் தான், டேரெக்டாக நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி இந்த ஆன்சர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டைப்பும் அதே மாதிரி தான், நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி இதுக்கு ஆன்சர் வந்து கரெக்டானு பாருங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா பி 8ஆவதுக்கு ஆன்சர். ஸோ நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள். 9ஆவதுக்கு வந்து நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள், நான் சொல்லலை. ஓகே, ஆன்சர் வந்து நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். 10க்கும் அதே மாதிரி நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். 11 அதே டைப் ஏற்கனவே பார்த்த சம் தான். இதெல்லாம் நீங்கள் வந்து இவ்வளோ இந்த சம்மில் ரிப்பீட்டட் ஆகுது, நீங்கள் வந்து திருப்பி ட்ரை பண்ண சொல்ல உங்களுக்கு நல்லா மண்டேல ரிஜிஸ்டர் ஆகிக்கிறோம். ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். ஸோ 12வது சம் ஏற்கனவே பார்த்த மாடல் தான், நீங்களே போட்டுடலாம். ஓகே, ஸோ 13வது வருது, சிம்பிளிஃபிகேஷன் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்ப்போம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் -0.4 + 4.6 the whole square + 2.3 the whole square divided by 5 -3.24. ஸோ நமக்கு வந்து -0.4 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா நம்ம வந்து -4/10 எழுதலாமா ஃப்ராக்ஷனில்? ப்ளஸ் அதே மாதிரி 4.6. இதில் ஒரு சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்தவரை ஏதாவது ஒரு கீவேர்டு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. இதில் 4.6 the whole square கொடுத்துருக்காங்க, இதில் 2.3 the whole square கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படின்னா 2.3 × 2 அதோட மல்டிபிள் தானே, 2 × 2.3 தானே 46. அப்படின்னா 2 × 2.3 the whole square தானே இருக்கும். அப்படின்னா 2 × 2.3 the whole square நம்ம என்ன எழுதிக்கலாம்? 2² × 2.3 the whole square எழுதிக்கலாமா? அப்போ 2² வந்து என்ன வரும் நமக்கு? 4 ஆயிருமா? இன்ட்டு 2.3 the whole squareக்கு வந்து நம்ம 23/10 the whole squareனு போடுவோம். அப்போ 23/10 the whole squareனா 23 + 10 the whole squareனு இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி இங்கே வந்து 23/10 the whole squareனு இருக்கும். இங்கே கீழே வந்து டிவைடட் பை 5 போட்டிருப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து 10² கீழே டினாமினேட்டர் 100 வந்துடும். அப்படின்னா இங்கேயும் 4/10க்கு வந்து 100 வரணும்னா -40/100 போட்டுக்கலாம். ப்ளஸ் இங்கே வந்து நான் இந்த 23/10 23/10 the whole square காமனாக எடுத்தனா 4 + 1 5 ஆயிரும். 5 × 23/10 the whole squareனு வருமா? ஸோ 23/10 the whole squareனா 23² வந்து நமக்கு என்னது 529. ஓகே, 529/100ன்னு வரும். ஓகே, டிவைடட் பை 5ன்னு இருக்குது. ஸோ 5ங்கும் போது இந்த 5 வந்து மேலே போச்சுல, ரெண்டு இதுலேயும் ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கேயும் 5 வரும். 5ஆல் டிவைட் பண்ணுவோம், இங்கேயும் 5ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 5க்கும் கேன்சல் ஆகும். இந்த 5 இதையும் கேன்சல் பண்ணால் 8 ஆயிரும். -8ன்னு வரும். அப்படின்னா கீழே 100 இருக்குது, அங்கே மேலே வந்து -8 இருக்கிறதுனால டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 521/100 வரும். ஆனால் மைனஸில் இருக்குது, -8 மைனஸ் பண்ண 520 மைனஸ் பண்ணால் 521 வரும். ஓகே, ஸோ நமக்கு வந்து 5 வந்து டேரெக்டாகவே கேன்சல் ஆகுது. அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து சிம்பிளிஃபிகேஷனை
உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எதெல்லாம் காமனாக எடுக்க முடியுமோ அப்படிலாம் நீங்கள் அப்போவுமே சமயோசிதமாக யோசிக்கணும். ஓகே, அடுத்து என்னங்க -324/100. ஓகே, அப்புறம் 521 -324 போச்சுன்னா என்ன வரும்? 11ல் 4 போச்சுன்னா இங்கேருந்து 1 வாங்குவோம். 11ல் 4 போச்சுன்னா 7. அதே மாதிரி இங்கே 1 இருக்கும். 1ல் 2 போகாது. 11ல் 2 போச்சுன்னா 9. இங்கே 5லேருந்து இங்கே 1 கொடுத்தோம்னா 4ல் 3 போச்சுன்னா 1/100 வரும். 197/100. ஆப்ஷன் 1.97. ஓகே, ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ணணும். சிம்பிளிஃபிகேஷன் சில ட்ரிக்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்காக. டேரெக்ட் இங்கே வந்து 5க்கு பதிலாக வேறு நம்பர் கொடுத்துருக்கலாம். ஏன் 5 கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கேன்சல் பண்ணுறதுக்காக தான் 5 கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வந்து சில கீவேர்டெலாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்த சம் பார்ப்போம். If p/q = 19/5 plus 2/7 minus 2.4 plus 4.2.4 the whole square, where p/q is in simplest form, then find the sum of the digits of q. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஃப்ராக்ஷனில் வந்து சிம்பிளஸ்ட் எவ்வளோக்குள்ளே அந்த ஃப்ராக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ளே கொண்டு வந்துட்டு இப்போ வந்து நமக்கு q தான் டினாமினேட்டர். க்யூவில் வந்து என்ன வருதோ நம்பர் வருதோ அதோட சம் ஆஃப் டிஜிட், அந்த டிஜிட்டோட சம்மு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அப்படின்னா இங்கே பாருங்கள், முதல் வந்து நமக்கு வந்து 19/5 இருக்குது ப்ளஸ் 2/7 மைனஸ் 2.4 24/10ன்னு எடுத்துக்கிடலாம் ப்ளஸ் 4.8/2.4ன்னு இருக்குது. ஸோ ரெண்டுலேயும் ஒரு ஸ்தானத்தில் தான் பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை கணக்கில் எடுக்க வேண்டாம், அதை போடாமல் விட்டுக்கிடலாம். ஏன்னா டிவைடட் பையில் இருக்குது. ஸோ இதுக்கும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 வரும். ஸோ 2 ஸ்கொயர் 4ன்னு ஆயிரும். ஓகே, ஸோ இந்த பாட்டு வந்து நமக்கு வந்து என்னவாயிரும்? 4ன்னு ஆயிரும். ஸோ இந்த 4ன்னு ஆயிரும். ஸோ இப்போ வந்து இதுக்கும் கேன்சல் பண்ணால் 12/5ன்னு வரும். அப்படின்னா இங்கே வந்து 5 7 5ன்னு இருக்குது. அப்படின்னா எல்சிஎம் வந்து 35. அப்படின்னா 35 வர மாதிரி இங்கே இன்ட்டு 7 பண்ணுவோம். இங்கே 2 இன்ட்டு 7 போவோம். அதே மாதிரி இங்கே இன்ட்டு 5 பண்ணுவோம். இங்கே இன்ட்டு 5 பண்ணால் இங்கே வரும். அதே மாதிரி இங்கே இன்ட்டு 7 பண்ணுவோம். இங்கே இன்ட்டு 7 பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே இன்ட்டு 35 பண்ணுவோம். கீழே 1 × 35 35ன்னு வந்துடும். அப்படின்னா 7 × 19 வந்து என்ன வரும்? 70 70 63னா 133 ப்ளஸ் 2 10 மைனஸ் 12 கேலாம் 84 ப்ளஸ் 4 35னா 2 70 100 ப்ளஸ் 140ன்னு வரும். ஸோ 140/35. ஸோ 1 × 35 தான் போட்டோம், 35ன்னு வரும். ஓகே, இப்போ 35னா இப்போ வந்து எல்லாத்தையும் இது பண்ணுங்கள். 84ல் -84ல் ப்ளஸ் 10 போச்சுன்னா இங்கே வந்து 74ன்னு வரும். -74ன்னு இருக்கும். 140 ப்ளஸ் 233 வந்து என்ன வரும்? 273ன்னு இருக்கும். ஸோ 273லேருந்து -74 போச்சுன்னா நமக்கு வந்து 199 வரும். 199/35ன்னு வரும். ஓகே, ஆன்சர். அப்படின்னா இதை வந்து டிவைட் பண்ண முடியுமா? இது வந்து 7ஓட 5ஓட மல்டிபிள். ஸோ டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 7ஆல் டிவைட் ஆகுமா? ஒரு நம்பர் 7ஆல் டிவைட் ஆகுச்சுன்னா அதுக்கு வந்து டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா 7ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? டிவிசிபிலிட்டி ரூல் ஏற்கனவே பார்த்ததுனால சொல்கிறேன். 7ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? 199 இருக்குல்ல. ஸோ இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, அதை வந்து 2ஆல் இன்ட்டு பண்ணுங்கள், 18ன்னு வரும். ஸோ 18. இப்போ இந்த நம்பர் இருக்குல்ல, 19 - 18 வந்து 1 வரும். ஸோ இதில் வந்து 0 இல்லாட்டினா 7ஓட மல்டிபிளாக இருந்துச்சுன்னா அது வந்து 7ஆல் டிவிசிபிள் ஆகும். ஆனால் இங்கே 1 வந்து வரதுனால இது வந்து 7ஆல் டிவிசிபிள் ஆகாது. கண்டிப்பாக இது 7ஆல் டிவிசிபிள் ஆகாது. 5ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஏன்னா 5ஆல் ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆகும்னா எய்தர் 0 ஆர் 5 வரணும். ஸோ இதான் இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்மு. அப்படின்னா கீழே வந்து 35 வருது. அப்படின்னா 5 + இதோட சம் ஆஃப் டிஜிட் தான் இருக்காங்க. டிஜிட் வந்து 3 + 5 இருக்குது. 5 + 3 வந்து 8. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இதுக்கு ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, அடுத்த சம் பாருங்கள். ஸோ இது ஏற்கனவே பார்த்தது தான், நீங்கள் டேரெக்டாக போட்டுருங்க. ஓகே, இதுவும் டேரெக்டாக பண்ணால் பாஸ் பண்ணி இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 17th சம்மும் அதே தான். ஸோ இதில் வந்து இந்த ஒரே பேட்டர்ன் உள்ள சம்மும் நிறைய பேர் மிஸ்டேக் விட்டுட்டுருக்காங்க. அதனால தான் இந்த இதை சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த சம் பாருங்கள். ஸோ 18வது சம் என்ன கொடுத்துருக்காங்க? ரிமைண்டரை பேஸ் பண்ணி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ 49 × 51 find the remainder when 49 × 51 × 54 × 37 × 123 is divided by 24. ஸோ இதை வந்து இந்த நம்பரை வந்து 24ஆல் டிவைட் பண்ண முடிச்சாலும் நமக்கு ரிமைண்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நமக்கு என்ன செய்யணும்? எல்லா நம்பரையும் 24ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ 49 24ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 1 தானே வரும். 2 × 24 வந்து 48. அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 இருக்குது. அப்படின்னா 1 தான் ரிமைண்டர். அப்படின்னா அந்த 1 போட்டுக்கோங்க. இன்ட்டு அடுத்து 51 இருக்குல்ல, அதை 24ஆல் டிவைட் பண்ணுங்கள், 48 வரும். அப்படின்னா 3 ரிமைண்டர் வருமா? அப்படின்னா இன்ட்டு 3. அதே மாதிரி 54 பாருங்கள், 48.
அப்படின்னா ரிமைண்டர் வந்து 6ன்னு வரும். அதே மாதிரி 37 பாருங்கள் 24, அப்படின்னா ரிமைண்டர் வந்து என்ன வரும் 13 வருமா 13. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 24, 5 × 24 வந்து 120 வரும், ரிமைண்டர் வந்து 3ன்னு வரும். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து என்ன 6 × 13 முதல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படின்னா 6 × 13 வந்து நமக்கு வந்து இந்த பார்ட் வந்து 78ன்னு ஆயிருமா 78. ஸோ இந்த 78 அப்படின்னா இங்கே 9 × 78ன்னு திருப்பி வந்திருக்கும். 78 வந்து இப்போ வந்து 24ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் 3 × 24 72ன்னு வருமா. அப்படின்னா இங்கே வந்து 6 ரிமைண்டர்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து 9 × 6 54ன்னு வரும். ஸோ 54ஐ 24ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் 48, அப்படின்னா ரிமைண்டர் வந்து 6ன்னு இருக்கும். ஸோ 6 தான் ஆன்சர். ஓகே, இப்படி சிம்பிளாக ஒன்று ஒன்றா ரெடியூஸ் பண்ணி வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதோட ரிமைண்டர் வந்து 6. ஓகே, அப்படின்னா ஆன்சர் டி தான் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த சம்மை வந்து இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ ரிமைண்டர் வந்துச்சுன்னா 24 ஒவ்வொரு இதையும் வந்து தனித்தனியாக இது டிவைட் பண்ணி 24ஆல் டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டரை எடுக்கணும். அந்த ரிமைண்டரை வந்து திருப்பி மல்டிபிள் பண்ணி அதை வந்து திருப்பி 24ஆல் டிவைட் பண்ணி ஆன்சர் ரிமைண்டர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்படி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணுறோம். ஓகே, அடுத்த சம் நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோங்க. 20 சம்மும் நீங்கள் அதே மாதிரி தான், 21ம் அதே மாதிரி தான். ஓகே, அடுத்த சம் பாருங்கள், இதுவும் ஒரு ரிமைண்டர் சம் தான். வாட் வில் பி த ரிமைண்டர் when 99 + 99 is divisible by 100. ஓகே, ஸோ அந்த 99 வந்து எத்தனை இருக்குது 99 99 டைம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போனா இப்படியே இருக்கும். ஸோ இதை வந்து 100ஆல் டிவைட் பண்ண நமக்கு என்ன ஒரு ரிமைண்டர் -1 வருமா. ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் -1 போகும். ஸோ அப்படின்னா 99 இருக்குது. பவரில் வந்து ஆடு நம்பர் இருக்குது. ஆடு நம்பர் இருக்கும்போது நமக்கு வந்து -1 தான் வரும். ஓகே, இதை வந்து 99ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு -1. இதில் பவரில் வந்து ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா +1 ஆயிரும். பவரில் வந்து 99ங்கிறது ஒரு ஆடு நம்பர். அப்படின்னா நம்ம இதோட ரிமைண்டர் நமக்கு என்ன வரும்னா 99 ரிமைண்டர் வந்து -1. ஓகே, ப்ளஸ் இப்போ 99 100ஆல் டிவைட் பண்ண வச்சாலும் நமக்கு என்ன வரும் -1 வரும். அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து ரிமைண்டர் வந்து -2 ரிமைண்டர் வரும். ஸோ -2னா நமக்கு வந்து ரிமைண்டர் மைனஸில் வந்திருக்கு. அப்படின்னா நமக்கு வந்து இதில் வந்து நமக்கு ஆக்சுவல் பாசிட்டிவில் தான் வரணும். அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்னா 100ஆல் தான் டிவைட் பண்ணுறோம். அதை வந்து இதோட இது பண்ணிடுங்க. அப்புறம் 100 - 2 வந்து என்ன வரும் 98. ஸோ 98 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த சம் இப்படி தான் சால்வ் பண்ணுறோம். ஓகே, 99 கொடுத்துருங்க. அந்த பவரை வச்சு தான். ஓகே, -1 × -1 ப்ளஸ் ஆயிரும்ல. அப்படின்னா இது வந்து 99க்கு முன்னாடி வந்து 98 வரை வந்து எல்லாமே ப்ளஸ் ஆயிரும். திருப்பி -1 இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஆட் நம்பர் ஈவன் நம்பர் வச்சு நம்ம பவரை வச்சு சொல்கிறோம். ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். ஸோ இந்த சம் ஏற்கனவே பார்த்தது தான், நீங்களே சால்வ் பண்ணிடுங்க. 24ம் ஏற்கனவே பார்த்தது தான். 25 ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம்மு டேரெக்டாக. இது வந்து ஏற்கனவே பார்த்து அந்த அதுதான் நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்ல ஏற்கனவே 35ங்கிறத ஒரு டினாமினேட்டரோட சம் ஆஃப் டிஜிட் கேட்டிருந்தாங்க. அதே மாடல் தான் அந்த சம் அப்படியே கேட்டிருக்காங்க. எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அவங்க பார்த்தது ஏற்கனவே வந்த கொஸ்டினை வச்சே ஒரு கொஸ்டின் மேட் பண்ணியிருக்காங்க. -24/10 ப்ளஸ் 4.8 2.4னா பாயிண்ட் 2 ஆகும். 2 ஸ்கொயர் வந்து 4 ஆயிரும். இங்கே வந்து 12, இங்கே 5. ஸோ எல்லாத்துக்கும் 35ன்னு வரும். அதே மாதிரி தான் ஏற்கனவே பார்த்தது தான். அப்புறம் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். 10 ஏற்கனவே பார்த்தது இல்லை. ஸோ இங்கே வந்து 5, இங்கே 5ன்னு போட்டுக்கிடுவோம். இங்கே வந்து 7 × 7ன்னு போட்டுக்கிடுவோம். ஸோ இங்கே வந்து 10/30 எல்லாத்துக்கும் கீழே டினாமினேட்டர் 35 வர மாதிரி தான் போகிறோம். அப்படின்னா 7 × 70 70 63 ப்ளஸ் 133. இங்கே வந்து என்ன வரும் 7ஆல் இருக்கணும் -84. அதே மாதிரி இங்கே வந்து 35ஆல் போச்சாலும் ப்ளஸ் 140. ஓகே, டிவைடட் பை 35ன்னு வரும். ஓகே, இப்போ வந்து இங்கே இதெல்லாம் இது பண்ணால் நமக்கு என்ன வந்துச்சு அப்போதே இப்போ -74 199/35. ஓகே, ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த சம் இப்படி தான் சால்வ் பண்ணுறோம். ஸோ 25 கொஸ்டினில் நிறைய கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், அதெல்லாம் நீங்களே சால்வ் பண்ணி ஒரு திருப்பி ட்ரை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ முக்கியமாக இந்த நான் ரெக்கரிங் நம்பர் நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு போகணுன்னு சொல்லிட்டு மைண்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு ஷிஃப்ட்டில் கண்டிப்பாக கேட்பேன். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ்.